ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். ஆமாங்க, முதலுதவி பெட்டி. எல்லா இடத்துலயுமே வந்து காலேஜ், ஸ்கூலு, ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் வந்து ஏர்போர்ட், இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அது ஏன் வச்சிருக்காங்க, எதுக்கு வச்சிருக்காங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா வந்து அதை ஏன் நம்ம வீட்லயும் வச்சுக்க கூடாது? ஒரு வீடு அப்படின்னு ஒன்று இருந்தா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஒன்று கண்டிப்பா நமக்கு இருந்தாகணுங்க. ஏன்னா சிறு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து நம்ம எல்லார் வீட்லையும் கம்பல்சரியாக வந்து வச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் என்ன தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சமாக சுத்தமான ஒரு பஞ்சு வச்சுக்கலாம், பேண்டேஜ் ரோல் வச்சுக்கலாம், சிசர் வச்சுக்கலாம், ஒரு தெர்மோமீட்டர் வச்சுக்கலாம், பிட்டாடின் ஆயின்மெண்ட், பிட்டாடின் சொல்யூஷன். இதெல்லாம் ஏன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் நம்ம சமைக்கும் போது வந்து நமக்கு கட் ஆகிட்டு அப்போ பிளட் வருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து பழைய காலம் மாதிரி துணியை வச்சு யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து பஞ்சை கொண்டு நல்லா க்ளீன் பண்ணலாம். அதே போல் குழந்தைங்க வந்து ரோட்டில் ஓடி ஆடி விளையாடும் போது கொஞ்சம் கீழே விழுந்து ஸ்க்ராட்ச் ஆகலாம், கையில் ஸ்க்ராட்ச் ஆகலாம். அப்போ அந்த பேண்டேஜ் கொண்டு நல்லா கட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா சிசர், நமக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது தான் சிசர். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா தெர்மோமீட்டர் வந்து ஒன்றும் இல்லைங்க. தெர்மோமீட்டர் வந்து நமக்கு வந்து ஐயோ பாப்பாவுக்கு உடம்பு சூடாக இருக்குது, தம்பிக்கு ரொம்ப உடம்பு சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கையை வச்சு தொட்டு பார்க்காம ஒரு தெர்மோமீட்டரை கொண்டு யூஸ் பண்ணி பாருங்க. டிஜிட்டல் தெர்மோமீட்டர், ஐயோ நமக்கு இது பார்க்க தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து யோசிக்காதீங்க. இப்போலாம் ஃபார்மசியில் வந்து தெர்மோமீட்டர் வந்து டிஜிட்டல் தெர்மோமீட்டராகவே இருக்குது. ஸோ அதுவே நமக்கு எவ்வளோ ஃபீவர் இருக்குது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக காட்டி கொடுத்துரும். அது மட்டும் இல்லை, பீட்டாடின் ஆயின்மெண்ட் வந்து எதுக்காகன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஏதாவது காயம் பட்டிருக்கு, புண்ணு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும் இந்த பீட்டாடின் ஆயின்மெண்ட் போட்டு யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த புண்ணு வந்து ஒரு வாரத்துல வந்து பெரிய புண்ணா இருந்தாலும் சீக்கிரமா வந்து கியூர் ஆகுங்க. அந்த புண்ணுல இருக்கிற எல்லா நீரையும் வெளியே தள்ளி புண்ணை சீக்கிரமா ட்ரை ஆக்கி ஹீல் பண்றதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஆயின்மெண்ட் இந்த பீட்டாடின் ஆயின்மெண்ட் தாங்க. பீட்டாடின் சொல்யூஷன், ஐயோ பிள்ளைங்க வந்து ஓடி ஆடி விளையாடும் போது ரொம்ப பிளட் ஆயிடுச்சு, கிருமிகள் நிறைய பரவிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த பீட்டாடின் சொல்யூஷனை யூஸ் பண்ணி அந்த ஊண்டை வந்து கிளீன் பண்ணலாங்க, அந்த புண்ணை. ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டாக வச்சுக்கக்கூடிய ஒரு திங்ஸுங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கும்போது மெடிசின்ஸ். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் வந்து இந்த மெடிசின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணுங்க. என்ன மெடிசின்ஸ்லாம் சொல்லி பார்க்கும்போது, ஆனால் மெடிசின் வந்து எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல வரல. எல்லாரும் கண்டிப்பாக இந்த மெடிசின் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல வரல. ஆனால் மெடிசின்ஸ்க்கு யாரும் அடிக்ட் ஆகவும் கூடாது. இது வந்து ஃபர்ஸ்ட் எய்டாக மட்டும்தான் வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ரொம்ப முடியல, அன்கண்ட்ரோலாக இருக்குது, நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அப்போ நம்மளால முடியல, தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு மட்டும் நம்ம இந்த டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். மெடிசின்ஸ் என்னன்னு பார்க்கும்போது இந்த மெடிசின்ஸ் வந்து எடுக்கிறது வந்து அபோவ் 18 years, அதாவது 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க யாராருன்னா இந்த மாதிரி மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்ம பாக்ஸில் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் என்ன மெடிசின்ஸ்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இபுப்ரோஃபென். இந்த இபுப்ரோஃபென் டேப்லெட் வந்து என்ன மாதிரி வலிக்கெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தலைவலிக்கு எடுத்துக்கலாம், பல்வலிக்கு எடுத்துக்கலாம், த்ரோட் பெயினுக்கு எடுத்துக்கலாம், பேக் பெயினுக்கு எடுத்துக்கலாம், மென்சுரல் பெயினுக்கு எடுத்துக்கலாம், மூட்டு வலிக்கு எடுத்துக்கலாம், கால் வலிக்கு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க, ஒரு டேப்லெட் தான் எத்தனை வலியை கியூர் பண்ணுது. ஸோ இபுப்ரோஃபென் டேப்லெட் 400 mg எந்த மெடிக்கல் ஷாப்ல கேட்டீங்கனாலும் அது கண்டிப்பா கொடுப்பாங்க. இதை உங்க பாக்ஸ்ல நீங்க வச்சுக்கலாம், மெடிசின் பாக்ஸ்ல. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா ரெஃப்ரெஷ் ஐ டிராப்ஸ். இந்த ஐ டிராப்ஸ் வந்து எதுக்காக, நான் கண்ணில் ரொம்ப ரெட்டாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, உறுத்தலாக இருக்குது அப்படிங்கிற வந்து இந்த ரெஃப்ரெஷ் ஐ டிராப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டாங்க, ஒரு 1 to 2 டிராப்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். டக்குன்னு அந்த இது வந்து கிளியர் ஆயிரும். அப்படி கிளியர் ஆகலையா, நெக்ஸ்ட் ரெமடியை நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கும்போது ஓட்ரிவியன் நேசல் ஸ்ப்ரே. ஓட்ரிவியன் நேசல் ஸ்ப்ரே எதுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது மூக்கு ஒழுகுதல், மூக்கடைப்பு, சளி, அடிக்கடி தும்மல், இப்படி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஓட்ரிவியன் நேசல் ஸ்ப்ரே எடுத்துக்கலாங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு 2 to 4 டிராப்ஸ் ஒரு நாளைக்கு 2-3 டைம்ஸ் வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா கியூர் ஆகுற வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் ஸ்ப்ரேங்க இந்த நேசல் ஸ்ப்ரே. நான் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன், என் குழந்தைக்கு நான் இதான் யூஸ் பண்றேன். நல்ல ஒரு ஸ்ப்ரேன்னு சொன்னா நேசல் ஸ்ப்ரே, இந்த ஓட்ரிவியன் நேசல் ஸ்ப்ரே தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா பாராசிட்டமல். 650 mg. இந்த 6 பாராசிட்டமல் என்ன எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தோன்னா பல்வலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பேக் பெயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், காய்ச்சலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேராசிட்டமால் 650 mg நம்ம மெடிசன் பாக்ஸில் ஒரு டேப்லெட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கும்போது டைக்ளோஃபெனாக்.
டைக்ளோஃபெனாக் வந்து ரொம்ப கால் வலிக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த டைக்ளோஃபெனாக் 50 mg வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா மெஃப்தால் டேப்லெட். ஆல்மோஸ்ட் பெண்கள் எல்லாருக்கும் வந்து தெரியக்கூடிய ஒரு டேப்லெட் தான் இந்த மெஃப்தால் டேப்லெட். ஸோ பெண்கள் எப்பவுமே இந்த டேப்லெட்டுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது. ஸோ வலி வந்து நமக்கு வந்து பெண்கள் நேச்சுரலாக வர வழியை நம்ம வந்து நேச்சுரலாக தாங்கி தான் ஆகணும். இல்லை எனக்கு அன்கண்ட்ரோலாக இருக்குது, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கணும், நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆகுறவங்க அந்த டைமுக்கு ரிலீவ் ஆகணும்னு சொன்னால் இந்த மாதிரி டேப்லெட் வந்து எடுத்துக்கலாம், மெஃப்தால். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஸோ மச்.